வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்டிஏ வெப்சைட்டுக்கு நம்ம போகணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மொத்தம் 13 லாங்குவேஜில் இவங்க கொடுக்குறாங்க. அதில் தமிழும் ஒன்று. இது 26-27 அந்த ஆண்டுக்கானது. ஜனவரி 3 30 வரைக்கும் இதை நம்ம ஃபில் பண்ணலாம். மணி டிரான்சாக்ஷன் 31 ஜனவரி 26 வரைக்கும் வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது சிலது மட்டும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தராங்க 2 to 4 பிப்ரவரி வரைக்கும். நம்ம 4 சிட்டி தேர்ந்தெடுக்கணும். அது அந்த எந்தெந்த சிட்டின்னு சொல்லிட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டும் அதுக்கப்புறம் தான். டேட் ஆஃப் எக்ஸாம் 11 31 இருக்கலாம். ரெஸ்பான்சஸ், ஆன்சர் கீஸ் எல்லாமே பின்னாடி வரும். வெப்சைட் வந்து cuet.nta.nic.in. அதுக்கு ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம். ஸோ கேட்டகரி வைஸ் அமௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டும், அதுக்கப்புறம் ஈச் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 5 எடுக்கலாம். நம்ம 5 மேக்ஸிமம் எடுக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம முன்னாடி சொன்ன அந்த வெப்சைட்டில் பண்ணணும். 37 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் 13 லாங்குவேஜ், 23 டொமைன் சப்ஜெக்ட், 1 ஜென்ரல் ஆப்டிடியூட். இது எது எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு போய் நம்ம பார்த்து தான் போடணும். 13 இந்தியன் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ தமிழும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். சூஸ் பண்ணுறப்ப இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கும், தமிழ் வெர்ஷனும் இருக்கும். ஸோ ஒருத்தங்க தெலுங்கு சூஸ் பண்ணுறாங்கன்னா தெலுங்கும் இருக்கும், இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கும். இங்கிலீஷ் காமன் எல்லாருக்கும். ஸோ சிலபஸுமே இந்த லாங்குவேஜ் டொமைன் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சிலபஸுமே கேவி சிலபஸோட என்சிஆர்டியோட சிலபஸோட ஒத்து போகிறது தான். ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். முன்னாடி பார்த்தோம். மார்க்கிங் ஸ்கீம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் 5 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க் இருக்குது. மோட் ஆஃப் எக்ஸாம் சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட். 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே கம்பல்சரி. 1 hour டூரேஷன். ஸோ இது நிறைய ஷிஃப்ட்ஸில் இது நடக்கும் அக்ராஸ் இந்தியா. ஸோ பிஃபோர் ஃபில்லிங் அவுட் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல நம்ம என்னென்ன இன்ஸ்டியூட்க்கு அப்ளை பண்ண போகிறோம், அதில் என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அது வெப்சைட்டில் இருக்குது. என்டிஏ வெப்சைட்டில் CUET NTA. ஸோ யூனிவர்சிட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது இதில் சென்ட்ரல், ஸ்டேட், டீம்டு, ப்ரைவேட், அது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ அதில் நீங்கள் அந்த கடைசியில் வியூ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். So 48 central universities, 35 state, deemed 26, private 107, others 7. Total 223 institute இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க across India. ஸோ நமக்கு விருப்பம்னா நம்ம தெரியும். இது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அவைலபிள் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நம்ம பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி நமக்கு நியர்பையாக பார்த்துக்குவோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு இல்லைனா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எடுத்துக்குவாங்க. அதுமாதிரி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க நியர்பை. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குதுன்னு நம்ம தான் பார்த்துக்கணும். அதெல்லாமே. அதுக்கப்புறம் முக்கியமானது எலிஜிபிலிட்டி, ஏஜ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், அதில் பாசிங் ஓகேவா, அப்பியர் பண்ணியிருந்தா ஓகேவா. ஸோ அதில் மினிமம் மார்க்ஸ், அந்த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம தான் பார்த்து வச்சுக்கணும். ஸோ என்டிஏக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்டிஏ எக்ஸாம் நடத்திட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ ரிசர்வேஷன், அட்மிஷன் ப்ரொசீஜர், சப்ஜெக்ட் என்னென்ன எடுத்துக்கணும், QET 2026. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். என்டிஏக்கு நம்ம எதுவுமே சப்மிஷனோ கரெக்ஷனோ போஸ்ட்டோ இமெயிலோ ஃபேக்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம முன்னாடி என்னெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஆரையும் நம்ம முன்னாடி. ஸோ கேண்டிடேட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, 2 sets தேவை. ஃபோட்டோ, சிக்னேச்சர், அந்த அவங்க கேட்ட அந்த மெகாபைட்ஸ்க்கு ஏற்ற கிலோபைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. விசிபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸாம் சென்டர் நாலேஜ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்? ஸோ பாஸ்வேர்டு வந்து 18 to 13 கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ், 1 நியூமரிக், 1 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். ஸோ இதை முன்னாடி நோட் பண்ணுறது ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். டோட்டல் சப்ஜெக்ட் 37. சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். மேக்ஸிமம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். டோட்டல் கொஸ்டின் 50. எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி. டூரேஷன் 1 hour. மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்கும்.
இப்போ நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணணும், இல்லைன்னா ஐஎம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த எந்த யூனிவர்சிட்டிக்கு போக போகிறோம், அந்த யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அதை நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் இதை முன்னாடியே சூஸ் பண்ணிக்கிட்டா ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபில் பண்ணணும்னா நிறைய இதை நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா ஃபில் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கொஞ்சம். அப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ முன்னாடி என்னென்ன தேவை, அதுமாதிரி சிலபஸ் இதை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்சிஆர்டியோட சிலபஸ் இதுவும் வெப்சைட்டில் இருக்குது. சிலபஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 37 சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்கள் இது உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றா பார்த்து எது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் டெஸ்ட் சென்டர்ஸுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த டெஸ்ட் சென்டர்ஸ் 4 நம்ம எடுக்கணும். 4 டெஸ்ட் சென்டர்ஸு முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பட் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம கேட்குற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும், இல்லைனாலும் செகண்ட் தேர்ட்லேயாவது போட்டுருவோம். ஸோ இது நான் ஒர்க் பண்ணுற யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ இது எங்கள் 10th கான்வகேஷன் நடந்தது. ஸோ மரியாதைக்குரிய பாரத ஜனாதிபதி வந்துட்டு போனாங்க. ஸோ இதில் அட்மிஷன் cutn.ac.in அதில் போனீங்கன்னா அட்மிஷன் டேப் இருக்குது. அந்த அட்மிஷன் டேப் கிளிக் பண்ணிங்கனாலே யூஜி ஹானர்ஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் 4 years இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் முக்கியமானது. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இப்போ இத்தனை யூஜி ப்ரோக்ராம்ஸ் CUTNல கொடுக்குறாங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில். ஸோ அதுலேயே நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன எலிஜிபிள், நீங்கள் என்ன டெஸ்ட் எடுக்கணும், கேண்டிடேட் என்ன டெஸ்ட் எடுத்து எழுதணும் அப்படிங்கிறதையும் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 26 யூஜி ப்ரோக்ராம் CUTNல இது வந்து NEP 2020 பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதே போல் தான் நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு போய் பார்த்து அது எந்த யூனிவர்சிட்டியோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், ஃபீ பேமெண்ட், டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதுவுமே ஆன்லைனில் ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தா இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஃபுல் ப்ராசஸுமே பார்க்க போகிறோம். CUTN வெப்சைட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் CUT UG 2026 கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த பேஜில் நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இவங்க கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். அமௌண்ட்டு பற்றியுமே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துருங்க. கீழே நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அதை கிளிக் பண்ணணும். தென் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஆஃப் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ். கேண்டிடேட் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே ஃபில் பண்ணணும். நேம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபில் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஒரு டிஜிட் கூட தப்பாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேண்டிடேட் வேறு, அந்த சர்டிஃபிகேட் வேறு ஒருத்தரோட அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். இந்தமாரி கேர்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் ட்வைஸ் கேட்பாங்க, டீட்டெயில்ஸ் 2 தடவை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இல்லை கார்டியன்ஸ் நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம 10th எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கார்லேட் ஆகணும் 10th சர்டிஃபிகேட்ஸோட. ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு தென் ஜெண்டர் ஃபில் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ முக்கியமானதுங்கிறதால செகண்ட் டைமும் கேட்குறாங்க, சேம் திங் செகண்ட் டைம் நம்ம கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் ஆஃப் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ திரும்ப கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் ஆர் கார்டியன், மதர்ஸ் நேம் ஆர் கார்டியன், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். ஜெண்டர் கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன, ஸோ அது லொக்காலிட்டி,
ப்ரெமிசஸ், கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் இது எல்லாமே ஃபில் பண்ணுங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எல்லாமே நான் பிளட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முன்னாடி சொன்னோம் நம்ம 2 செட்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எடுத்து வச்சுக்கணும். அதில் ஒரு செட்டை கேண்டிடேட் அவர் கையில் அவரோட தான் இருந்தால் ஃபஸ்ட்டு பெட்டர். ஸோ அவரோட இமெயில் ஐடி, அவரோட மொபைல் நம்பர், ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி இந்த பேஜ் முடித்தோடனே ஸோ நம்ம அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. தேவைப்பட்டாலும் தேவையில்லை, நம்மள்ட்ட 2 செட்டு கொடுக்குறோம், அதனால் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ்னு அப்படியே கிளிக் பண்ணி விட்டுடலாம். நான் அந்த மாதிரி தான் விட்டுருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ண முன்னாடி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பண்ணிடுங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க, அதை கூட ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பாஸ்வேர்ட் மிஸ் ஆச்சுன்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ கேப்சா ஃபில் பண்ணணும். கேப்சாவில் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 1ஓட ஃபில்டின் பர்ஃபார்மாக நெக்ஸ்ட் பேஜில் வரும். ஸோ இதையும் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு கீழே நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றா கிளிக் பண்ணோம். நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், கார்டியன்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஐ அக்ரி, அதை நான் ஒத்துக்கிறேன்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ எஸ் கொடுத்து அந்த ஓடிபி என்டர் பண்ணுற பேஜ் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் அந்த ஓடிபி வந்ததை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேஜ் நம்ம ஓடிபி என்டர் பண்ணோம்னா ஸ்டெப் 1 ஆஃப் தி அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி 12 ஸ்டெப்ஸ் இருக்குது, இது ஒரு ஸ்டெப் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் நம்ம 11 ஸ்டெப் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் கீழே ரிமைனிங் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணால் இட் வில் கோ டு த ரெஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ். ஏற்கனவே நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கப்போம். அந்த ஏற்கனவே ஃபில் பண்ணது அது அப்லோட் ஆகிருக்கும், அது வந்து பாப்புலேட் ஆகிடும். நம்ம இதை கிளிக் பண்ண ஒன்று ரிமைனிங் இருக்கிறது மட்டும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பேர், அப்பா பேர், அம்மா பேர்லாம் கொடுத்துருந்தோம். தென் நேஷ்னாலிட்டி, ஸ்டேட் ஆஃப் டொமிசில், ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணி கேட்டகரி நம்ம என்ன கேட்டகரி, ஓபிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி, இது 4 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 4 நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ கேட்டகரி 2 தடவை, ஏற்கனவே சொன்ன முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் 2 தடவை வரும், அது 2 ஃபில் பண்ணுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரி இருந்தால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 4 தான், ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. ஸோ கேட்டகரியோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். ஸோ அதுலேருந்து என்டர் பண்ணுங்கள். அந்த கேட்டகரியோட டேட் இருக்கும், என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க சர்டிஃபிகேட் டேட், அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. யார் கொடுத்தது, ஸோ டிப்டி கலெக்டரா, தாசில்தாரா, ஸோ அவங்க டெசிக்னேஷன் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபர்தர் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ அது முடித்தோடனே கொஞ்சம் ஆர்யூ டயபெட்டிக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம அவங்க இது பர்மிட் பண்ணுறாங்க, நம்ம ஜூஸஸ்லாம் கையில் எடுத்துகிட்டு போகலாம். டயபெட்டிக், அர்பன் ரூரல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், ஃபேமிலி இன்கம் என்ன அது கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். மைனாரிட்டியா இல்லையா, ஸோ எஸ்னா எஸ், நோ பண்ணிக்கலாம். டிஃபென்ஸ் பர்சனல், ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அந்த இதில் ரிசர்வேஷன் உண்டு, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ என்சிசி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஆல்சோ ரெஸ்பெக்ட் யூனிவர்சிட்டி நம்ம பார்த்துக்கணும். கேப்சா ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது ஸ்டெப் 2. கேப்சா ஃபில் பண்ணி நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா இது ஸ்டெப் 3க்கு நம்ம போகணும். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ எஸ், ஸோ
ஸோ எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகும். ஸோ இதில் டிசபிலிட்டி இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ அதை ஃபில் பண்ணி கேப்சாவை ஃபில் பண்ணிங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3 முடிஞ்சு ஸ்டெப் நம்பர் 4 போகும். ஸோ இதை ஓகே பண்ணுங்க, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னே ஸோ ஐடென்டி டீட்டெயில்ஸ் நிறைய கேட்குறாங்க. டிஜிலாக்கர், பேன், ஆதார். ஸோ அதில் நான் ஆதார் எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு எது வசதியாக அதை எடுத்துக்கலாம். ஸோ ஆதார் போட்டிங்கன்னா நம்ம ஆதார்லேருந்து நம்ம லிங்க் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பர்மிஷன் நம்ம வாலண்டரி அக்ரி பண்ணிக்கிறோம். ஸோ அக்ரி பண்ணி நம்ம ஆதார் நம்பர்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அவங்களே செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கு அந்த நம்பர்லாம் காமிக்கல. இப்போ மொபைல் நம்பருக்கு ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு. அதை ஃபில் பண்ணி கேப்சா ஃபில் பண்ணுறேன். ஸோ கேப்சா ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஐடென்டி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஐடென்டி டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 டிஜிலாக்கரோட ஐடி. ஸோ அது போகிறதுக்கு வந்து இது கன்ஃபர்மேஷன் பேஜ், அந்த ஆதார் கன்ஃபர்மேஷன் பேஜ், அதை எஸ்ன்னு கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 5 டிஜிலாக்கர் ஐடி ஆப்பர் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்க, எஸ்ன்னு போட்டு, இல்லைன்னா இன்னும் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஸோ இது முடிச்ச பிறகு ஸ்டெப் நம்பர் 6 ஸோ நம்ம சப்ஜெக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறோம். டோட்டல் 5 எடுக்கலாம். ஸோ இங்கே நான் 3 சூஸ் பண்ணதால் 3 மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் 5 எடுத்துருந்தால் 5 ஃபில் பண்ணுங்கள். அமௌண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பாப்புலேட் ஆகிடும் நம்ம பே பண்ணுறப்ப கேட்டகரி வைஸ். ஸோ என்ன மீடியம் நமக்கு வேணும். ஸோ டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் வேணாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுனாலும் அந்த 13 லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 4 சென்டர்ஸ் நம்ம எடுத்து வைக்கணும். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதில் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் படி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் சென்டர், செகண்ட் சென்டர், தேர்ட் சென்டர், ஃபோர்த் சென்டர். ஸோ அது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் படி கொடுத்துட்டு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே அந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட்டு, அந்த ஒரு இன்ஸ்டியூட் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்து தான். ஸோ அது இல்லைன்னா அவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுப்பாங்க. அதுக்காக தான் 4 கேட்டுக்கிறாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபோர்த் சென்டர் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு ஃபாதர் கார்டியன்ஸ் ஆக்குபேஷன். ஸோ அவங்களோட ஆக்குபேஷன், அவங்களோட குவாலிஃபிகேஷன், அது உங்களுக்கு என்னவோ அதை ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி மதர்ஸோட ஆக்குபேஷன், மதர்ஸோட குவாலிஃபிகேஷன், ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் நம்ம கேப்சா ஃபில் பண்ணுறோம். கேப்சாவில் இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. கேப்சா ஃபில் பண்ணி சேவ் நெக்ஸ்ட். இந்த ஸ்டெப் முடிஞ்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் நம்மளோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் 7th ஸ்டெப். ஸோ நம்ம 10th முடிச்சிருப்போம், மோஸ்ட்லி எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்கூல் நேம், ஸோ அது எந்த போர்டு, ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரிசல்ட் மோடு என்னவா இருக்குது, அவங்க சிஜிபிஏல கொடுத்தாங்களா, மார்க்கில் கொடுத்தாங்களா. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். மார்க்னா பர்சன்டேஜ் போட்டுட்டு அந்த மார்க்கை என்டர் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, நம்ம எடுத்தது எவ்வளோ, பர்சன்டேஜ் அதே போட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 10th ஸ்டாண்டர்டோடது, எந்த ஸ்கூலில் படித்தோம், ஸ்கூல் பேர், ஊர், அது மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பின்கோட். ஸ்கூல் பேர், அதனோட ஊர், அந்த பின்கோட், அது மட்டும் போதுமானது. ஸோ இது வந்து நம்ம 10th அதே மாதிரி தான் நம்ம 12th ஃபில் பண்ணுறோம். மோஸ்ட்லி இப்போ எல்லாம் 12th நம்ம பேர் ஆகிருப்போம், ரிசல்ட் பேர் ஆக போகிறோம். ஸோ அதனால் 2026 போட்டுக்கலாம். போன வருஷம் யாராச்சும் 12th முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பாஸ்டுன்னு போட்டிங்கன்னா அது மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். பாஸ்டுன்னு போட்டால் ரிசல்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். அப்பியரிங் போட்டிங்கன்னா அந்த நம்ம பர்சன்டேஜ் அதெல்லாம் ரிசல்ட்ஸ் மோடு வந்து ஹைட் ஆகிடும். அதான் வித்தியாசம்.
ஸோ அதே போலவே அந்த எந்த போர்டுன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஊரெல்லாம் சொல்ல போகிறோம். ஸ்கூல் பேர், அந்த ஸ்கூல் பேர் போட்டு ஊர் பேர், அதுக்கப்புறம் பின்கோட். ஸோ இதெல்லாம் போட்டோன்னா இந்த 12th எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் இது முடிஞ்சிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் அட் த எண்டு நம்ம என்ன வரணும், கேப்சாவை தான் ஃபில் பண்ண போகிறோம். கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த இதுக்கு போயிடும். ஸோ அது ட்வின்ஸான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோன்னு கொடுத்தோம். நம்ம அந்த கேண்டிடேட் ட்வின்ல இருக்காரா, ஒன் ஆஃப் த ட்வின்ஸா. ஸோ அது எஸ் கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெண்டாவது செட்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டாலே அதை ஃபில் பண்ணுறோம். ரெண்டாவது செட்டை ஃபில் பண்ணுங்க. ஸோ இது உடனே அந்த மொபைல் நம்பர், இமெயில் நம்பர், ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபியை நம்ம இப்போ என்ட்ரு பண்ணால் இந்த ஸ்டெப் முடிஞ்சிடும். ஸோ இது 9th ஸ்டெப். ஸோ கெட் ஓடிபி அப்படின்னா இப்போ ஓடிபி மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்திருக்கும். இது செகண்ட் செட். இது ஸோ அது ரெண்டுத்தையுமே என்ட்ரு பண்ணுங்க. இது முடிச்சோன்னா இப்போது ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும். ஸோ இது இந்த டைம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, போன வருஷம்லாம் இல்லை. ஸோ லைவாக அந்த கேண்டிடேட்டை அந்த டெஸ்க்டாப் முன்னாடி நம்ம உட்கார வைக்கணும். அது கேமரா எனேபிள் ஆகும். நம்ம பிளாக் பண்ணிட்டுனா ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுங்கள். கேமராவை அப்ரூவ் பண்ணுங்கள். அப்ரூவ் பண்ணால் அது நம்மளை அந்த கேண்டிடேட்டு டெஸ்க்டாப்லேருந்து லேப்டாப்லேருந்து அப்படியே நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாய்ப்பு இல்லாதவங்க மொபைலில் அந்த ஸ்கேன் ஒன்று வச்சுருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி மொபைல்லேருந்து கூட எடுத்து நம்ம டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் இன்புட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறோம். கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்திங்கன்னா பக்கத்துலேயே அப்லோட் ஆகிடும் அந்த இது. ஸோ இது அப்லோட் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் அந்த என்ன ஃபோட்டோ கேப்சர் ஆச்சோ அது அப்லோட் ஆகி வரும். ஸோ அதை சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இந்த கேப்சர் ஃபோட்டோகிராஃப் 10th ஸ்டெப் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து 11th ஸ்டெப்பு. இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோவும் ஒரு சிக்னேச்சர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அப்லோட் பண்ணணும் இப்போ. ஸோ அதுக்கு ஏற்றிருக்காங்க, கிலோபைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் சின்ன டிடிஎஸ், லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த லெங்க் பிரெத் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அது போயிடும். இல்லைனா அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் சிக்னேச்சரும். நம்ம எடுத்தோடனே அதில் ஃபிட் ஆகிடாது. நம்ம உள்ளே வந்த பிறகு அதோட லெங்க்த்தையும் பிரெத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ லெங்க்த்தையும் பிரெத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே ஃபிட் ஆகும். ஸோ ஃபிட் ஆகிட்டா நீங்கள் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில் கிளிக் ஹியர் டு வியூ அப்லோட் அப்படிங்கிறது ரெண்டுத்துலையுமே வரணும். ஸோ அப்போ தான் அது முடிஞ்சது ஆஃப்டர் இந்த ஸ்டெப். ஸோ அது வரைக்கும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் கேப்சாவை இந்த இதில் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு, டாக்குமெண்ட் ஸ்டெப். ஸோ இது 11th ஆல்மோஸ்ட் நியரிங் எண்டில் இருக்கும். அது 12th ஃபைனல் சப்மிஷன் தான். ஸோ இது முடிஞ்ச உடனே அந்த நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் கொடுத்த பேஜ் எல்லாமே வரும். நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் டேட்டா கொடுத்தோமோ அதை அப்படியே ஃபுல்லாக சம்மரி மாதிரி காமிப்போம். அதெல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த், பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அப்பர் ஐடி. ஸோ நம்ம என்ன மீடியம் கொடுத்துருக்கோம், என்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம், 4 சிட்டி என்ன எடுத்திருக்கோம், பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் 10th and 12th. அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ், ப்ரெசன்ட், பர்மனன்ட். அப்புறம் நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், கேப்சர் ஃபோட்டோ எல்லாமே வந்துடும். கடைசியில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ண பிறகு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்ரி பண்ணணும்.
ஸோ அக்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய ஃபைனல் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. பட் கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்ல வெரிஃபை பண்ணோம். அவரோட இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணலாம். அதனால் அந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சுன்னா பேமெண்ட் தான். ஸோ வெரிஃபை த இமெயில் ஐடி, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கேண்டிடேட்டோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். கேப்சா கொடுத்த பிறகு கெட் ஓடிபி. ஸோ கேப்சா ஃபில் பண்ணணும். கெட் ஓடிபி. இப்போ அந்த கேண்டிடேட்டோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் ஃபில் பண்ணும். ஸோ ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும்தான் பாக்கி. ஸோ இப்போ பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் பேஜ் போயிடும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ நிறையா 4 காமிக்குது. ஸோ 4ல் நான் எஸ்பிஐ எடுத்துக்கிட்டேன். வாட் எவர் உங்களுக்கு என்ன ஓகேவோ அந்த பேமெண்ட் ப்ராசஸை எடுத்துக்கலாம். பேமெண்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ வித்தின் எஸ்பிஐ அவங்களும் நிறையா ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. நான் யூபிஐ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ யூபிஐ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் யூபிஐ ஐடி இல்லைனா கியூஆர் கோட் ஈஸி, ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். அதனால் அதை எடுத்துகிட்டு ஸோ நோ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேமெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ பேமெண்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் அந்த மெசேஜ். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே கிளிக் ஹியர்னு இருக்கும். அந்த கிளிக் ஹியரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் டாக்குமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். டவுன்லோடு கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும். இதுதான் எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஸோ எவ்ரிதிங் நம்ம முன்னாடி எல்லாம் ஃபில் பண்ணதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் மெயிலுக்குமே கன்ஃபர்மேஷன் பேஜ் அதை அவங்க மெயில் கொடுத்துருப்பாங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டவுன்லோடு இங்கேயே பண்ணிக்கலாம். மேலே டவுன்லோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபுல்லாகவே ஒன்று பார்த்துருக்கீங்க. ஓகே, அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? போஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ அட்மிட் கார்டு எப்போ கொடுக்குறாங்க நம்ம வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை பேப்பர்லேயே நியூஸ்லாம் கூட வரும். அதை பார்த்து அட்மிட் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம். எக்ஸாம் டேட்டும் சென்டரும் நம்ம கேட்டது வந்திருக்கா. எக்ஸாம் டேட்டும் பார்த்தோம்னா சென்டர் நம்ம நாளில் எது வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களே வாய்ப்பெல்லாம் தராங்க. மார்க் டெஸ்ட் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் அந்த வெப்சைட்டுக்கே உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு மார்க் டெஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம சியூஇடி அந்த NTA.nic.in அந்த வெப்சைட் போனீங்கன்னா கீழே பாருங்களேன், அந்த ஜஸ்ட் மிடில் ஆஃப் த பேஜ் மார்க் டெஸ்ட் அபியாசம் இருக்குது. அதில் மார்க் டெஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் மார்க் டெஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜேஇஇ எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேப்பர் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சூஸ் பண்ண ஜேஇஇ. ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் கொடுத்தா யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் லாகின் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் கலர் கோட்ஸ். ஸோ ஒயிட் கலர், ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ஸோ அதுக்கெலாம் என்ன மீனிங்ட்டு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கு அதை நீங்கள் எஸ் கொடுத்தா ஐ ஹாவ் ரெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணலன்னா உள்ளே போக முடியாது. ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவோம். ப்ரொசீட் பண்ணால் இப்போ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 ஃபுல்லாக படிச்சுட்டு இப்போ பாருங்களேன், அந்த கொஸ்டின் நம்பர் நம்ம எதுவுமே பண்ணல. அதனால் அது ரெட் கலரில் இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4th ஆப்ஷன் ஆன்சரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஆன்சர் பண்ணிட்டோம். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா அது பாருங்களேன், அந்த ரெட்டு க்ரீனாக மாறிடுச்சு. சரியா? இதை மாதிரி தான் ஒன்று நம்ம ஒரு கொஸ்டினாக நம்ம பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளூ கலர் கோடிங் பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டின் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்தா அதனால செகண்ட் ப்ளூவாக போயிடுச்சு. இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா அந்த பேனலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பேனலை ரெடியூஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 3 ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ண போகிறேன். அது பாஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போதைக்கு நான் 98 நாட் விசிட்டட் வருது. இப்போ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள், அது 03 ரெட் ஆயிடுச்சு. அப்போனா நாட் ஆன்சர். 97 நாட் விசிட்டட். ஸோ இது மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான கூட நோன் கூட வச்சுருக்காங்க NTA வெப்சைட்லேயே. ஸோ அதில் போயிட்டு
அபியாஸ்ன்னு பக்கத்தில் இருக்க பாருங்க டெஸ்ட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்பே இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கு ஒரு ஆப்பு, ஐஃபோனுக்கு ஒரு ஆப்பு. அந்த நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் கேன் டவுன்லோட் இட், நம்ம எப்போ தேவையோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். டூரிங் எக்ஸாம் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் முக்கியமாக கையில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அட்மிட் கார்டு கண்டிப்பாக நம்ம கையில் வச்சுருந்துருக்கணும், இல்லைன்னா உள்ளே போகிறது கஷ்டம். ஸோ அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென், ஃபோட்டோகிராஃப், ஒரு ஐடி கார்டு. ஸோ இது டிசேபிலிட்டி இருந்தால் அந்த கார்டு. ஸோ டயபெட்டிக்னா சுகர் பேஷண்ட்டுக்கு அதையும் நம்ம கையில் வச்சுருக்கணும். இதெல்லாம் டூரிங் எக்ஸாம். அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கோம், கரெக்ட் ஆன்சர் +5 மார்க், ஆன்சர் தவறான ஆன்சர் -1. அதனால ஆன்சர் தெரியல விடுறது பெட்டர். ஸோ இதெல்லாம் டூரிங் த எக்ஸாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டோம். வாட் நெக்ஸ்ட்? யூ ஹேவ் ஃபினிஷ் த எக்ஸாமினேஷன். எக்ஸாம் முடிச்ச பிறகு அடுத்தது என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணோம். டவுன்லோட் த ஸ்கோர் கார்டு. ஸ்கோர் கார்டை வாங்கிட்டு, இது இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் வேலிட், ரீவேலேஷன்லாம் அப்ளையே பண்ண முடியாது. இல்லை, ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் நம்ம போகணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் என்டியோட ரோல் என்னென்னா, டெஸ்ட் வச்சு முடிக்கிறதோட அவங்களோட ரோல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. மீது எல்லாமே அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் தான் நம்ம போய் பார்த்துக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். நல்ல எழுதி நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.